கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து தனித்தீவாக காட்சியளிக்கும் பிரத்யேக ட்ரோன் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாநகரத்தின் தற்போதைய நிலை தொடர்பான ட்ரோன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக தூத்துக்குடி மாநகரை வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. அது தொடர்பான பிரத்யேக ட்ரோன் காட்சிகளை நாம் தற்போது நியூஸ் தமிழ் வழியாக பார்த்து வருகிறோம். தற்போது வெள்ளத்தால் சூழப்பட்ட காட்சியானது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாநகரின் தற்போதைய நிலை தொடர்பான காட்சிகளை பிரத்யேகமாக நியூஸ் தமிழின் வழியாக திரையில் பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக SBI காலனியில் 2000 வீடுகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன. இது தொடர்பான கழுகு பார்வை காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். தற்போது கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான கழுகு பார்வை காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் எந்தெந்த நகரம் முழுவதும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விவரம்? தூத்துக்குடி மாநகரம் இந்த கனமழை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் இன்னமும் மழைநீர் வடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த வகையில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய SBI காலனி என்ற பகுதியில் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2000 வீடுகள் இன்னும் மழை நீரில் தத்தளித்து நிறைந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய கழுகு பார்வை காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலும் நேற்றும் இதே சூழல் நீடித்து வந்த நிலையில் இன்னமும் அந்த மழைநீர் வடியாததால் இன்னமுமே முழங்கால் அளவிற்கு மழைநீரானது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. எனவே இந்த மழைநீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது தூத்துக்குடி மாநகரத்திற்கு உட்பட்ட SBI காலனி இந்த பகுதியில் தான் மழைநீரானது இன்னும் மிக அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. பொதுமக்களும் மிக அதிக அளவில் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். அவர்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலும் நிலவி வருகிறது. எனவே அரசு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இன்னும் முழங்காலுக்கு மேல் தண்ணீர் நிற்கிறது. இந்த காட்சிகளை நாம் பார்த்தாலே அந்த பகுதி எந்த அளவிற்கு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தற்பொழுது இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் எதுவுமே நீர்நிலைகள் எதுவுமே கிடையாது. அனைத்துமே பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சாலைகள் தான். குடியிருப்பு, வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகள் தான் இது எல்லாமே. அந்த சாலைகளில் தான் மழைநீர் அதிக அளவில் தேங்கி பொதுமக்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மழைநீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.